அதிமுகவிலே இணைந்து திமுக வேட்பாளரின் சொந்த அண்ணன் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி கட்சியாக இருக்க போகிறது. அதுவும் மாபெரும் வெற்றியை பதிவு செய்து தனி பெரும்பாலான ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற தகவல் தான் கடந்த காலங்களிலே, அதாவது கடந்த மாதங்களிலிருந்து இதுவரைக்கும் கருத்து கணிப்புகளாக வெளிவந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் அதிமுகவுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பதும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஏன் ஆளும் கட்சியாக இருந்த திமுக இருக்கக்கூடிய அந்த நபர்களே அதிமுகவில் தன்னை கள்ளக்கடிப்பு இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியிலே 1000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்களாம். அதிலேயும் முக்கியமாக விராலிமலை தொகுதி திமுகவுடைய வேட்பாளர் செல்லப்பாண்டியுடைய அண்ணன் அன்பு செல்வனும் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவிலே தன்னை கள்ளக்கடிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் அரசியல் வட்டாரத்திலே மிக பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திமுகவை சேர்ந்த 1000 பேர் எடப்பாடி பழனிசாமியில் அதிமுக இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளையும் கைப்பற்ற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறார். அந்த வகையில் அவர் நடத்திய பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பு விராலிமலை தொகுதி திமுக வேட்பாளர் கே செல்லப்பாண்டியுடைய அண்ணன் அன்பு செல்வன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் 1000 பேர் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி தன்னை கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான செய்திகளும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது விராலிமலை தொகுதி அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமது விஜயபாஸ்கரை தாண்டி எதுவுமே நடக்கப் போவது கிடையாது. புதுக்கோட்டையிலே அனைவருக்கும் தெரிந்த முகமாக விஜயபாஸ்கர் இருந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளையும் தன்வசப்படுத்துவதற்கு அதிமுகவுடைய வெற்றியை நிலைநாட்டுவதற்குரிய வேலைப்பாடுகளில் விஜயபாஸ்கர்கள் மிக தீவிரமாக வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது ஒருபுறம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே, அந்த விராலிமலை தொகுதியிலே அதிமுக வேட்பாளருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு வேட்பாளருடைய அண்ணனையே தற்சமயம் அதிமுகவில் இணைத்திருப்பதுதான் பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். விராலிமலை தொகுதி திமுக வேட்பாளர் கே செல்லப்பாண்டியுடைய அண்ணன் அவர்கள் அன்பு செல்வனைத்தான் நேற்றிடம் எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவிலே கள்ளக்கடிப்பு உறுப்பினராக இணைத்து வைத்திருக்கிறார் நமது விஜயபாஸ்கர் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மற்ற தேர்தல்களை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே அதிமுக அமோகமான வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்பது தனி பெரும்பான்மையின் வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய அனைவருடைய விருப்பங்களாகவும் அதற்குரிய வேலைப்பாடுகளும் ஒரு படத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.